வணக்கம் நட்புகளே. நான் உங்கள் சந்தோஷ் குணா. நாவல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதோ அத்தியாயம் 5, 6 மற்றும் 7. அத்தியாயம் 5. பர்சனலாக பேச வேண்டும் என்று மகி சொன்னதிலிருந்தே சுரேந்தருக்கும் மித்திலாவிற்கும் கை கால் புரியவில்லை. சில சமயம் வீட்டில் இருந்தபடியே தன் அலுவல் வேலைகளை பார்ப்பதற்காக வீட்டின் ஒரு பகுதியை அலுவல் அறையாக மாற்றியிருந்தான் மகி. தன் குடும்பம் மற்றும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை அவன் அங்கிருந்து எடுப்பதுதான் அவனுடைய வழக்கம். அந்த அறையில்தான் இன்று சுரேந்தனும் மித்திலாவும் மகியின் வரவுக்காக காத்திருந்தனர். எதை பற்றி பேசுவதற்காக அழைத்திருப்பார் என்று நினைத்து நினைத்து இருவர் மனதிலும் ஏதேதோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்க மகி தன் அலுவல் அறையை நெருங்கிக் கொண்டிருந்தான். மகியும் ஜோஜோவும் உள்ளே நுழைய அவன் வளர்க்கும் வேட்டை நாய் பைரவ் அந்த அறையின் வெளிப்புறத்திலேயே படுத்துக் கொண்டது. மகியை பார்த்த சுரேனும் மித்திலாவும் எழ முயல அதை பார்த்த மகி அமருமாறு கைஜாடை செய்தபடி அவர்களுக்கு முன் இருந்த மேஜையின் மீது மிடுக்காக மேறி அமர்ந்து கொண்டு, ஏன் 2 பேரும் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா என்று இரு கைகளையும் தேய்த்தபடி கேட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, நீங்க தனியா பார்த்து பேசணும்னு சொன்னதால கொஞ்சம் என்று சுரேந்தர் இழுக்க மகி சிரித்துக்கொண்டே, கூல் மேன், உங்க 2 பேருக்கு இங்க செட் ஆகிடுச்சா இல்லை ஏதாவது குறை இருக்கா? என்ன மித்திமா என்று மகி அவளை பார்த்து புருவம் உயர்த்தி கேட்க, இதை சற்றும் எதிர்பார்க்காத மிதிலாவோ திருத்திருவென இழுத்தபடி, என்ன என்ன அத்தா என்று இழுக்க அவளை இடைமறைத்து, நீங்க இங்க சந்தோஷமா இருக்கியா இல்ல ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டேன், அவ்வளவுதான் என்று கூறி அவளின் பதட்டத்தை போக்கினான் மகி. என்னத்தான் இப்படி கேட்குறீங்க? என்னுடைய சுரேன் என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த குறையும் இல்லாதான் என்றாள் அவளும் சுருக்கமாக. அவள் சொல்வதை கேட்ட மகி மெல்லிய புன்னகை புரிந்த வண்ணம் சுரேந்திரனை பார்த்து, என்ன சுரேன், நான் கேட்டதுக்கு உன்கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லையே என்று தன் மோவாயை தடவியபடி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, என் சந்தோஷமே உங்களால தான் எனக்கு கிடைச்சது என்றான் மிதிலாவை பார்த்து புன்னகைத்தபடி. பின்பு தன் மனதில் எழுந்த கேள்வியை ஒருவாறு தயக்கத்துடனே கேட்க தொடங்கினான் சுரேந்தர். ஏதாவது பிரச்சனையானா என்றான் தயங்கியபடி. ஆமா, பிரச்சனை தான் என்று மகி முடிக்கும் முன்பே அண்ணா என்று அலறியபடி எழ முயன்ற சுரேந்தரின் தோலை பிடித்து அழுத்தி இருக்கையில் அமர வைத்தான் மகி. அதே சமயம் மிதிலாவின் கண்களிலும் கலக்கம் அப்பட்டமாகவே தெரிய ஒரு மெல்லிய புன்னகையுடனே, ஆமாம் பிரச்சனை தான், ஆனா நமக்கு இல்ல, உங்க அப்பாவுக்கு என்றான் சுருக்கமாக. அப்பாவுக்கா என்று குழம்பியபடி சுரேந்தர் அவனை பார்க்க, ஆமா, எப்போ உங்க அப்பா கிட்ட உனக்கு கூட தெரியாம ஒன்று நான் தான் இங்க கடத்திட்டு வந்தேன்னு போன்ல சொன்னனோ, யாரோ எனக்காக தான் உங்க அப்பா கிட்ட வேலை செய்யறாங்கன்னு சந்தேகப்பட்டு வீட்டு வேலைக்காரங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப், அடியாளுங்கன்னு எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டு புதுசா வேலைக்கு ஆள் சேர்த்திருக்காரு. அவரோட கெட்ட நேரம் இப்போ புதுசா வேலைக்கு சேர்ந்த ஸ்டாஃப் சில பேர் என்னோட ஆளுங்க தான். அவங்க மூலமா எனக்கு கிடைச்ச தகவலை வச்சு ஐடி ரெய்டுக்கு பிளான் போட்டேன். ஜாமீனை கூட வர முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ண வச்சுட்டேன் என்றவன் இறுதியாக, சாரி சுரேன் என்றான். என்னண்ணா, என்கிட்ட நீங்க சாரிலாம் கேட்டுக்கிட்டு, அவர் பண்ண தப்புக்கு இந்த தண்டனையெல்லாம் ரொம்ப கம்மி தான். அவருக்கு போய் நான் பையனா பிறந்ததை நினைச்சா என்னை நானே கொலை பண்ணிக்கலான்னு தோணுது அண்ணா என்றான் எங்கேயோ வெறுத்தபடி. சுரேன், நீ அவருக்கு பையனா பிறந்ததை நினைச்சு சாக நினைக்கிறத விட இந்த அண்ணனுக்கு தம்பியா இருக்கிறத நினைச்சு ஏண்டா சந்தோஷமா வாழக்கூடாது என்று அவனையே திருப்பி கேட்டான் மகி. அட ஆமா, இதை நான் யோசிக்கவே இல்லை பாருங்கண்ணா, சாரிண்ணா என்றான் சுரேந்தர். அவனை பார்த்து சிறு புன்னகையை உதித்துவிட்டு இருவரையும் பார்த்து, உங்களுக்கு உதவி பண்ண பொண்ணு இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க தொடர்பு கொண்டீங்களா என்று மகி கேட்க இருவரும் ஒரு சேர தலையாட்டினர் இல்லை என்பது போல. ஓகே குட், எனக்கு உங்க அப்பா மட்டும் எதிரி கிடையாது சுரேன். இந்த உலகம் பூரா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பிஸ்னஸை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கிறதால எனக்கு பல எதிரிகள் உண்டு. அதுலேயும் எனக்கு தெரிஞ்ச எதிரிகளை விட தெரியாத எதிரிகளோட எண்ணிக்கை தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கே வீட்டில் உள்ள ஃபோனை யார் வேணாலும் ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக இங்கேருந்து டயல் பண்ணுற வெளிநாட்டு நம்பர்களை அதிகமாக ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்க. காரணம், என் பிஸ்னஸ் ட்ரிப் பிளான் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் என்னை முழுசாக அழிக்கிறதுக்காகவும் தான். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, நானே உங்களுக்கு செக்யூர் நம்பரோட கைபேசிக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த கைபேசியை வைத்துக்கொள்ளுங்கள்.
என்று மகி நீட்ட சுரேனோ அதை வாங்கி கொண்டான். அதுவரை அங்கு நடந்த அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த மித்திலா மெல்லிய குரலில் தயங்கியபடி மகியத்தான் நிலா என்று இழுக்க கண்கள் விரிய ஆச்சரியத்துடன் புன்னகைத்தபடி, ஓ, அந்த பொண்ணு பேரு நிலாவா? குட் நேம். சிவனேசனால உங்க நிலாக்கு எந்த பாதிப்பும் வராது. நான் வரவும் விடமாட்டேன் மித்திலா. நான் தான் அவரை யோசிக்க விடாம அடி மேல அடி கொடுத்துட்டு இருக்கேனே. இருந்தாலும் சிவனேசனுக்கு ஜாமீன் கிடைச்சு வெளியில வரத்துக்குள்ள நிலாவுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கு எனக்கு நீங்க உங்க நிலாவோட முழு விவரம் தரணும். தர முடியுமா என்று மிதிலாவை பார்த்து கேட்டபடியே இவ்வளவு நேரம் அமர்ந்திருந்த மேஜிலிருந்து இறங்கி அருகில் இருந்த சுழலும் நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான் மகி. கண்டிப்பா தரேன் மகியத்தா என்றவள் படபடவென்று நிலாவை பற்றிய விவரங்களை கூறத் தொடங்க மகியோ மேஜன் மீதிருந்த பேப்பர் வெயிட்டை சுழற்றியபடி அதுவரை அந்த அறையின் ஓரமாக நின்றிருந்த ஜோஜோவை பார்க்க மகியின் பார்வையை படித்தவன் போல ஜோஜோவும் தலையை அசைத்தான். பேரு நிலா, சொந்த ஊர் சென்னை. அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா சென்னையில் நம்பர் 1 தனியார் பேங்க் ஐசிஐயில் மேனேஜராக இருக்காரு. ரொம்ப நல்லவர். கருணை ஆசிரமத்தில் என்ன சேர்த்தவர் கூட அவர் தான். என்னையும் தான் பொண்ணாக தான் நினச்சாரு. சின்ன வயசுலேருந்தே நிலாவும் அப்பாவும் கருணை இல்லத்துக்கு அடிக்கடி வருவாங்க. அப்படித்தான் எனக்கும் நிலாவுக்கும் பழக்கமாச்சு. சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான். நிலா சிவில் இன்ஜினியர் முடிச்சுட்டு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கா. அதோட சங்க கால கட்டிடங்களை பற்றியும் நிறைய ஆய்வு பண்ணிகிட்ருக்கா. யார் என்ன உதவின்னு கேட்டாலும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டா, செஞ்சிருவா. அதனாலேயே அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைவா. ரொம்ப தைரியமான பொண்ணு அத்தான் என்று ஒரே மூச்சாக கூறி முடித்தாள் மித்தலா. சிவில் இன்ஜினியரா என்று சொல்லிவிட்டு யோசித்தவன், ஓகே, சென்னையில் இருக்கிற நம்பர் 1 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலைக்கு ஏற்பாடு பண்ணலாமா என்று அவர்களை பார்த்து மகி கேட்க, வேண்டாம் என்பது போல வேகமாக தலையை அசைத்த மித்திலா, வேண்டாம் அத்தா, அவள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டா. நிலாவோட பாலிசியே வேற என்றாள். என்ன என்பது போல புருவம் சுருக்கி மகி பார்க்க மித்திலா அதற்கான காரணத்தை கூறத் தொடங்கினார். ஏற்கனவே நம்பர் 1 இருக்கிற கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து கம்பெனி பேரை சொல்லி பெருமைப்படுறதை விட சின்ன கம்பெனியில் சேர்ந்து அந்த கம்பெனியை என்னோட அறிவாலையும் திறமாலையும் நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லி பெருமைப்படணும், அதுதான் கெத்துன்னு அடிக்கடி சொல்லுவா. அதனால தான் அப்பா பெரிய கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுத்தப்ப கூட முடியாதுன்னு மறுத்துட்டா. அவள் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டானா அதில் எவ்வளவு தோல்வி அடைஞ்சாலும் அதுலேருந்து பின்வாங்க மாட்டாத்தான் என்றாள் மிதிலா. அவள் கூறுவதை கேட்ட மகி பிரமிப்பாக புருவம் உயர்த்தி அவளை பார்த்தான். பின் சற்று யோசித்தவாறு, அப்போ நம்ம மதுரையில புதுசா ஆரம்பிக்க போற 500 கோடி ரூபாய் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் நிலா வேலை பார்க்குற கம்பெனிக்கே கொடுத்துடலாமா சுரேன் என்று மகி கேட்க அதை ஆமோதிக்கும் விதமாக சுரேன் தலையை அசைத்தான். கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ற அளவுக்கு நிலாவோட கம்பெனில ஆளுங்க இல்லாதான். அவ கம்பெனில அவளையும் சேர்த்தே 4 பேர் தான் வேலை பார்க்குறாங்க என்றாள் மெல்லிய குரலில் மித்திலா. ஏன் உங்க தோழி அவங்க அறிவாலையும் திறமாலையும் நம்பர் 1 இடத்துக்கு கம்பெனியை கொண்டு வரலையா, இல்ல கொண்டு வர முடியலையா என்று மகி ஏளனமாக மித்திலாவை பார்த்து கேட்க அவளுக்கு ஒரு மாதிரியாகி போனது. இருப்பினும் அதை ஒருவாறு சமாளித்து கொண்டு மேற்கொண்டு பேச ஆரம்பித்தாள் மித்திலா. அவளால முடியாமலாம் இல்லாதா, அவ அந்த கம்பெனியை கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாதான். ஏன் குறைஞ்ச பட்ஜெட்ல 2 கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கூட பண்ணியிருக்கா என்று தயங்கி தயங்கி மித்திலா கூற, அப்புறம் என்னாச்சு என்று ஆவல் தாங்க முடியாமல் சுரேந்தர் கேட்க, எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போதான் 2 கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தயார் பண்ணிட்டு இருந்தா நிலா. ஒரு ப்ராஜெக்டுக்கு 1 கோடியும் இன்னொரு ப்ராஜெக்டுக்கு 50 லட்சம்னு கொட்டேஷன் ரெடி பண்ணா. எப்படி கொட்டேஷன் அமௌண்ட் மாறுச்சுன்னு தெரியல. கோடி ரூபாய் ப்ராஜெக்டை லட்சத்திலேயே முடிக்க முடியுமான்ற மாதிரி இவங்க கொட்டேஷன் வந்ததால அந்த ப்ராஜெக்டை நிலா கம்பெனிக்கே கொடுத்துட்டாங்க. வேண்டான்னு சொன்னா கம்பெனிக்கு பேர் போயிடுன்னு 50 லட்சத்துக்கு மேலே ஆகிற செலவை நாங்களே இலவசமாக செய்கிறோன்னு சொல்லி வேற வழியே இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணாங்க. கம்பெனி ஓனர் அவர் லேண்டை விற்று பாதி அமௌண்ட் ரெடி பண்ணாரு. நிலா தன்னோட அப்பா வேலை பார்க்குற பேங்க்ல லோன் வாங்கி ஒரு வழியாக அந்த ப்ராஜெக்டை முடிச்சாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதால கம்பெனிக்கு வர கிளைண்ட்டு எங்களுக்கும் இலவசமாக பண்ணி கொடுங்க, இல்லை பாதிக்கு பாதி அமௌண்ட் போடுங்கன்னு கேட்டு நிறைய கான்ட்ராக்ட் அவங்க கையை விட்டு போயிடுச்சு. கடனுக்கு வட்டி ஒரு பக்கம், வேலை செய்கிற எம்ப்ளாய்க்கு சம்பள பாக்கின்னு அடுக்கடுக்காக பிரச்சனை வர
கம்பெனி மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு. நிறைய பேர் வேலையை விட்டு நின்னுட்டாங்க. நிலாதான் கம்பெனி ஓனர்கிட்ட பேசி கம்பெனியை மூடாம வச்சிருக்கா. இப்போ கம்பெனிக்கு எந்த ப்ராஜெக்டும் வர்றதில்ல. அது வரைக்கும் சைட் பிஸ்னஸா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்த ஹவுஸ் பிளான், இன்டீரியர் டிசைன், எலிவேஷன் டிசைன், ஆல்ட்ரேஷன் வேலைகளை கேட்குற எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்டு அதுல வர பணத்தை வச்சு கம்பெனியோட கடன் அடைச்சிட்டு இருக்கா ஆத்தா. நீங்க பண்றது உதவின்னு தெரிஞ்சா கண்டிப்பா நிலா ஏத்துக்க மாட்டா ஆத்தா என்று ஒரு வழியாக நிலாவை பற்றிய முழு விவரங்களையும் கூறி முடித்தாள் மிதிலா. இந்த சந்தர்ப்பத்தை தானே மிதிலாவும் வந்த நாள் முதல் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்ட திருப்தி அவளிடம் இருந்தது. அதுவரை அவள் கூறுவதை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்த சுரேந்தரோ கை கட்டி வாவ் வாவ் வாட் ஏ உமன் என்று ஆங்கிலத்தில் கூறிவிட்டு, இந்த மாதிரியான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, நீங்க பார்த்திருக்கீங்களா ப்ரோ என்று மகியை பார்த்து கேட்டார். அவனும் தன் ஆள்காட்டி விரலால் நெற்றியை வருடியவாறு இல்லை என்பது போல தலையசைத்தானே தவிர வேறு எதுவும் பேசவில்லை. அதே நேரம் மகியின் முகத்தோற்றம் மாறியதை மிதிலாவும் கவனிக்காமல் இல்லை. எதையோ தீவிரமாக யோசித்தவன், ஓகே சுரேன், நான் பிஸ்னஸ் விஷயமா 15 நாள் வெளிநாடு கிளம்புறேன். இங்கே உள்ள எல்லாரையும் நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்புறம் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை இனி நீ ஓவர்டேக் பண்ணிக்கோ. இப்போவே பண்ண சொல்லலை, கொஞ்ச நாள் மிதிலா கூட சந்தோஷமா லைஃப்பை என்ஜாய் பண்ணு, அப்புறமா பார்த்துக்கலாம் என்றான் மகி சுரேனை பார்த்து. அண்ணா, என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? என்ன நம்பி ஏன் ப்ரோ என்று சுரேந்தர் இழுக்க, உன்னை நம்பிதான் மேன் என்று கூறிக்கொண்டே சுரேந்தர் வயிற்றில் லேசாக குத்தினான் மகி. தேங்க்ஸ் ப்ரோ என்று மகியை கட்டி தழுவிக்கொண்டான் சுரேந்தர். அப்புறம் மித்திமா, உன் ஃப்ரெண்டு நிலாவை பத்தி வீட்டில் உள்ளவங்கிட்ட கூட நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நிலாவோட நல்லதுக்கு தான் சொல்றேன், புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் என்றான் மகி சற்று அழுத்தம் கலந்த குரலில். சரியத்தா என்றாள் மிதிலாவும் பதிலுக்கு. அறையிலிருந்து வெளியேறிய மூவரும் பேசிக்கொண்டே டைனிங் ஹாலுக்கு செல்ல அங்கே அனைவரையும் அமர வைத்து உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார் பார்வதி. பார்வதியை அமர வைத்து மிதிலா உணவு பரிமாறிக் கொண்டிருக்க, மகி மாமா நான் ரெடி என்று கூறிக்கொண்டே அங்கு வந்து சேர்ந்தாள் மித்ரா. மித்ராவையும் அமர வைத்து உணவு பரிமாறினாள் மிதிலா. எல்லாமே மகி மாமாவுக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கே, ஐ லவ் இட் என்று கூறிக்கொண்டே மித்ரா ஒரு பிடி பிடிக்க, சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு, மீந்தா கூட சோத்து முட்டைய பார்சல் கட்டிக்கோ, வெளியில போனா காஞ்சு போன ரொட்டி தான் கிடைக்கும் என்று மித்ராவை கிண்டல் செய்தான் அபி. அவன் கூறியதை கேட்டு, சு போடா, பாருங்க மகி மாமா என்று சினுங்கினாள் மித்ரா. கல்யாணத்துக்கு முன்னாடியே வார்த்தைக்கு வார்த்தை மாமாவா? எவ்வளோ பாசம், எவ்வளோ காதல்! இப்பவே எனக்கும் ஒன்று வாட்சி இருக்கே, காதலிக்கும் போதும் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறமும் இல்லை, இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் என்று சுரேந்தர் குறைபட, ஹலோ, மாமான்னு கூப்பிட்டா மட்டும்தான் பாசமா? நீங்களும் தான் இது வரைக்கும் என்ன செல்லம்மா பாடி போடி பொண்டாட்டின்னு கூப்பிட்டதில்ல என்று பதிலுக்கு மிதிலாவும் குறைப்பட்டு கொண்டாள். வாட் வடி பேடி பெனால்டி என்று தனக்கு புரிந்ததை மித்ரா கேட்க, அதை கேட்டு அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். தெய்வமே, அது பெனால்டி இல்ல, போ இன் டா இட் டி, பொண்டாட்டி. இப்போ புரியுதா? உன் தமிழை மட்டும் என் கன்னி தமிழ் கேட்டா என்ன கருணை கொலை செய்து விடுங்கன்னு கெஞ்சும் என்று அபி சொல்ல அங்கே மீண்டும் சிரிப்பலைதான் எழுந்தது. அதானே, நீங்க ஏன் அண்ணா அண்ணி விரும்புற மாதிரி கூப்பிடல என்று சாக்ஷி மித்திலாவிற்கு வக்காலத்து வாங்கினாள். அப்படி கூப்பிட கொஞ்சம் கூச்சமா இருக்கு, அதான் என்று சுரேந்தர் சமாளிக்க, எனக்கும் தான் வெக்கமா இருக்கு என்று அவள் வெட்கப்பட்டு கொண்டே சொல்ல, காண கிடைக்காத அரிய தமிழ்நாட்டு வெட்கம் அண்ணியின் முகத்தில் காண தவறாதீர்கள் என்று அபி சொல்ல, மிதிலாவோ மேலும் வெட்கப்பட்டு முகத்தை கைகளால் மூடிக்கொண்டாள். வாயால சொல்ற வெறும் வார்த்தையை மட்டும் வச்சு நம்ம மேல ஒருத்தவங்க வச்சிருக்கிற பாசத்தையும் காதலையும் என்னைக்குமே எடை போடக்கூடாது. பாசம் காதல் என்பது இதயம் சம்பந்தப்பட்ட ஒன்று. ஆனா அந்த இதயத்திற்கு எதையும் பேசி வெளிப்படுத்த தெரியாது. அந்த இதயத்திற்குள் இருக்கும் காதலையும் பாசத்தையும் இன்னொரு இதயத்தின் உணர்வால் மட்டுமே உணர முடியும். அந்த உணர்வை நம்ம 2 பேரோட இதயமும் கடைசி துடிப்பு இருக்கும் வர உணர்ந்துகிட்டே தான் இருக்கும் சுரேன் என்று மிதிலா சொல்ல, வாவ் குட் என்றான் மகி. அபியும் சாட்சியும் கை தட்டி சூப்பர் அண்ணி என்று சொல்ல, என் குடும்பத்துல எனக்குன்னு ஒரு ஓட்டு கூட இல்லையா என்று வருத்தமாக சொன்னான் சுரேந்தர். ஹே யங்மேன், என் ஓட்டு உனக்கு தான் என்று மித்ரா சொல்ல,
சுரேந்தர் அனைவரையும் பார்த்து தன் காலரை தூக்கிவிட, ஆமா ஆமா, அந்த ஒத்த ஓட்டு செல்லாத ஓட்டு தான் என்று சொல்லிவிட்டு, ஐ மீன் மித்ரா இன்னும் மகி அண்ணாவை கல்யாணம் பண்ணல. சோ அவங்க நம்ம குடும்ப லிஸ்ட்ல இல்ல. அதனால மித்ரா செல்லாத ஓட்டு என்று அபி சொல்ல, மீண்டும் அங்கே சிரிப்பலைத்தான் எழுந்தது. நான் செல்லாத ஓட்டா? டே அபி குரங்கு, மகிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் வாழை ஒட்ட நறுக்கி உன்னையே நான் செல்லாதவனா ஆக்குறேனா இல்லையான்னு பாரு. எல்லாரும் நல்லா சிரிச்சுக்கோங்க. எல்லாம் கொஞ்ச காலம்தான். அப்புறம் அழறதுக்கு மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் நேரம் இருக்கும் என்று தன் மனதிற்குள்ளே புரிந்து கொண்டிருந்தாள் மித்ரா. மனதில் உள்ள கோபத்தையும் வெறுப்பையும் மறைத்து சிரிக்க முயன்று கொண்டிருந்த மித்ராவின் முகத்தையே கவனித்துக் கொண்டிருந்தாள் மித்திலா. அத்தியாயம் 6. டீம் லீடர் அழைத்ததாக டீம் மெம்பர்ஸ் சொல்ல, இதனால் வரை முடித்து வைத்திருந்த ப்ராஜெக்ட் விவரங்களை எடுத்துக்கொண்டவன், இன்னைக்கு எதுக்கு திட்டு வாங்க போறானோ என்று முனகியபடி சற்று பயத்துடனே டிஎல்லை பார்க்க சென்றான் வசந்தன். அரை கதவை திறந்தவன் அப்படியே ஷாக் அடித்தது போல நின்றான். அங்கே சுழலும் நாற்காலியில் ஸ்டைலாக கால் மேல் கால் போட்டு ஒரு கையில் கைபேசி பிடித்தபடி மறு கையில் கூலிங் கிளாஸில் சுழற்றியபடி இருந்த நிலாவை வசந்தன் அங்கு சற்றும் எதிர்பார்க்கவில்லைதான். ஒரு கணம் திகைத்தவன் பின் சுயத்திற்கு திரும்பி, ஏய் இந்த பொண்ணே, நீதானே அந்த லைசன்ஸ் பொண்ணு, என் மோதிரம் எங்க என்று கேட்டபடியே உள்ளே நுழைந்தான். அதுவரை லேப்டாப்பிற்குள் தலையை நுழைத்திருந்த சதீஷ் வசந்தனின் குரல் கேட்டு தலையை நிமிர்த்தி வசந்தனையும் நிலாவையும் மாறி மாறி பார்க்க, நிலாவோ சதீஷை பார்த்து கண்டுக்காத என்பது போல கண்ணடித்தாள். செமட்டியல், உங்ககிட்ட சொல்லி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த பொண்ணை கையும் களமா பிடிச்சு என் முன்னாடி நிறுத்திட்டீங்க. இதுக்காக தான் என்னை கூப்பிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் டிஎல். நீங்க சிபிசிஐடியில் இருக்க வேண்டிய ஆளு டிஎல் என்று வசந்தன் கூறிக்கொண்டே செல்ல, அடே நான் எங்கடா அவளை கண்டுபிடிச்சேன்? அவதாண்டா உன்னை தேடி இங்க வந்திருக்கா. நிலா சொன்ன மாதிரி நிஜமாலுமே இவன் ஒரு மாங்காய் மடையன்தான் என்று மனதிற்குள்ளே அவனை திட்டிய சதீஷ், இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் என்று அசால்ட்டாக தோலை குலுக்கினான். அன்னைக்கு என்ன பேச்சு பேசின, இன்னைக்கு ஏன் அமைதியா நிக்கிற? பார்த்தல்ல என் தலைய என்றவன் சதீஷை காட்டி, பேசலாம் மாட்டாரு, ஒரே போடா போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த கம்பெனி இவரால தான் ரன் ஆகுது. அவர் முன்னாடி இப்படி திமிரெல்லாம் நிக்க கூடாது. என்னன்னு கேளு தல என்று சதீஷை பார்த்து வசந்தன் சொல்ல, பரட்டை எப்படி பத்த வைக்குது பாத்தியா என்று மனதிற்குள்ளே எண்ணிக்கொண்ட சதீஷ் நிலாவை பார்த்து, ஏய் இந்த திருடி என்று அவளை அழைக்க, வசந்தனுக்கு தெரியாமல் சதீஷை பார்த்து அவள் முறைக்க, சதீஷோ கெஞ்சுவது போல கைஜாடி செய்தான். இந்த பச்சை மண்ணை ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வருதுங்க திருடி மேடம் என்று மரியாதை கொடுத்து சதீஷ் கேட்க, இவனா பச்சை மண்ணு? பக்க களிமண்ணால இருக்கான். இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எப்படிதான் ப்ராஜெக்டை முடிக்க போறியோ? உனக்குன்னு வந்து வாய்க்குதுங்க பாரு என்று நிலா கிண்டல் அடிக்க, இந்த அசிங்கத்துக்கு தானடா என்னை இழுத்து உள்ள விட்ட, இப்போ சந்தோஷமா உனக்கு என்று வசந்தனை பார்த்து சதீஷ் கேட்க, இருவர் பேசுவதையும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த வசந்தனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. உனக்கெல்லாம் சதீஷ் என்ற பேரே ரொம்ப அதிகம். இதுல தலைன்னு புது பேரு தேவையா? போலீஸ் வண்டியை பார்த்தாலே நீ பாத்ரூம் போயிடுவ. நீ எல்லாம் சிபிசிஐடியில் இருக்க வேண்டிய ஆளா? காவல்துறைக்கு தீராத கலங்கம் என்று சதீஷை மேலும் கலாய்த்தாள் நிலா. ஏய் ஓவரா கலாய்க்காத, அப்புறம் சண்டேனா வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சதீஷ் பூடகமாக சொல்ல, சரி பொழைச்சுப்போ என்று கூறிவிட்டு வசந்தனை நோக்கி நடந்தாள் நிலா. அன்னைக்கு ஒண்ணுமே பேசாததுக்கே அவ்வளோ திட்டுனா, இன்னைக்கு வேற நம்ம வாய் ரொம்ப பேசிடுச்சே, கண்டிப்பா அடிக்கதான் நம்மளை நோக்கி வரா போல என்று நினைத்தபடியே வசந்தன் பின்னோக்கி நகர்ந்தான். பின்னோக்கி நகர்ந்தவன் அவனுக்கு பின்னால் இருந்த மேஜையின் மீது முட்டி நிற்க, அதற்குள் நிலா அவனை நெருங்கி இருந்தாள். ஐயோ மேடம், ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க, நான் பேசுனது தப்பு தான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று வசந்தன் பயந்த குரலில் நிலாவிடம் கெஞ்ச, நிலாவோ அவனுடைய வலது கரத்தை பிடித்தெடுத்து அதுவரை தன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த அவனுடைய மோதிரத்தை எடுத்து வசந்தனின் விரல்கள் அணிவித்து விட்டு மெல்லிய புன்னகையுடன் தேங்க்ஸ் அண்ட் சாரி என்றாள். ஏய் எதுக்கு மேம் என்று வசந்தன் பதறியபடி கேட்க, அன்னைக்கு உன்னை திட்டினதுக்கு சாரி, உன்னோட ரிங் கொடுத்து உதவுனதுக்கு தேங்க்ஸ். ஆமா சென்னைக்கு புதுசா? பார்க்க நல்லா ஸ்மார்ட்டா இருந்துக்கிட்டு இவ்வளோ குழையா இருக்க? இப்படிலாம் இருக்காத, அப்புறம் உனக்கே தெரியாம உன்னை யாராவது வித்துட்ட போறாங்க. இப்பெல்லாம் அழகான பொண்ணுங்களை விட
அழகான பசங்களை தான் அதிகமா கிட்னாப் பண்றாங்க என்று கண்களை அகல விரித்து நிலா வசந்தனை பயமுறுத்தும் தொனியில் சொல்ல, அதை கேட்ட வசந்தனோ பயத்தில் திரு திருவென விழித்தான். ஏய் நிலா, போதும். அவனை எப்போ வேலையை விட்டு ஓடலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். நீ வேற என்று சதீஷ் அவனுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கும் போதுதான் அவன் அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த சதீஷின் மேனேஜர், ஹாய் மூன், வாட்ஸ்அப் என்று நிலாவை பார்த்து கை காட்ட சதீஷும் வசந்தனும் ஓரமாக ஒதுங்கிக் கொண்டனர். அவரை பார்த்து புன்னகை புரிந்த வண்ணம், உங்க ஹவுஸ் பிளான் ரெடி சார் என்று அவர் முன் ஒரு சாட்டை நீட்டினார். இருவரும் அந்த ஹவுஸ் பிளான் பற்றி தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க வசந்தன் தன் பார்வைகளால் நிலாவை அளக்க ஆரம்பித்தார். 5 அடி உயரம், உயரத்திற்கேற்ற உடலமைப்பு, அழகான கலையான முகவெட்டு, கோதுமை நிறம், கருகருவென அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் கூந்தல், பிறை போன்ற நெற்றியில் கடுகளவு வட்ட வடிவ பொட்டு, ட்ரிம் செய்யாமலேயே வளைந்திருக்கும் அழகான புருவம், பேசுவதைப் போன்ற கருவிழிகள், நேராக செதுக்கப்பட்ட நாசியில் சின்னதாய் மின்னியது வைர மூக்குத்தி, புன்னகையை சுமந்து கொண்டே இருக்கும் அவளின் கோவை பழ இதழ், காதிலும் சிறிய வடிவில் மின்னும் வைரத்தோடும், வெள்ளை நிற டிஷர்ட் அணிந்து அதன் மேல் தன் ப்ளூ ஜீன் பேண்ட் கலர்லேயே ஜாக்கெட் அணிந்திருந்தாள். ஒரு கையில் கலர் கலராக நிறைய கயிறுகளை ஸ்டைலாக கட்டியிருந்தாள். மற்றொரு கையிலோ ஆண்கள் அணிவது போன்ற 2 பக்கமும் சிங்க முகம் கொண்ட தங்க காப்பை அணிந்திருந்தாள். மாடர்ன் கலாச்சாரம் இரண்டுமே அவளிடம் இருந்தது. இப்படியெல்லாம் நிலாவை தன் பார்வைகளாலேயே வசந்தன் அளந்து கொண்டிருக்க, ரொம்ப அழகா இருக்கால என்று அவன் காதில் சதீஷ் கிசுகிசுக்க, தன்னையும் மறந்து ஆமாம் என்பது போல தலையாட்டிய வசந்தனும், சார், இல்ல சார் என்று திக்கி தடுமாற, வசந்தனின் நிலையை பார்த்த சதீஷோ, அந்த பொண்ணு ஒரு மாதிரி என்று வசந்தனை எச்சரித்துக் கொண்டிருக்க, தன் ஹவுஸ் பிளானை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினார் அவர்களின் மேனேஜர். பின் நிலாவையும் வசந்தனையும் ஒருவருக்கொருவர் சதீஷ் தான் அறிமுகம் செய்து வைத்தான். நீங்க சிவில் இன்ஜினியரா? எப்பவுமே எவர் கிரீன் தான் உங்க லைன். மற்றவங்களுக்கு நீங்க போட்டு தர ஹவுஸ் பிளானை விட உங்க வீட்டு பிளான் ரொம்ப வித்தியாசமா இருக்குமே என்று வசந்தன் தனக்கு தெரிந்ததை கேட்க, ஆமா ஆமா, ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்கும். இவங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே பல வீடு கட்டி வச்சிருக்காங்க. புறாவுக்கு ஒரு வீடு, கோழிக்கு ஒரு வீடு, சிட்டுக்குருவிக்கு ஒரு வீடு, ரோட்ல அனாதையா சுத்தின நாய்க்கு ஒரு வீடு, பூனைக்கு ஒரு வீடுன்னு மொத்தத்துல அது வீடே இல்ல. சென்னையில யாருக்கும் தெரியாத அமேசான் காடு. அந்த காட்டுக்குள்ள வாழற பழங்குடியினர் தான் நிலாவும் அவங்க அப்பாவும். அந்த வீட்லயும் மேல் போர்ஷன்ல வாடகைக்கு ஒருத்தர் தங்கி இருக்காரு. ரொம்ப தைரியசாலி தான் என்று நீட்டி முழக்கி ஒருவாறு சொல்லி முடித்தான் சதீஷ். டேய், என்ன பதிலுக்கு பதிலா? என் வீடு இயற்கை சூழலோட ஒன்று இருக்கு, உனக்கு பொறாம, போடா என்று பதிலுக்கு சொல்லியவள் தன் வயிற்றை தடவியவாறு, ஆ, ரொம்ப பசிக்குதே. ஓகே, சண்டே வீட்டுக்கு வந்து சேரு என்றாள் சதீஷை பார்த்து. வரணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு என்று சதீஷ் பூடகமாக கேட்க, அவன் தலையில் ஓங்கி அடித்து, டாடி சமையல் தான் போதுமா என்றாள் நிலா. அங்கு நடப்பது எதுவும் புரியாமல் வசந்தன் பேந்த பேந்த விழுத்தபடி நிற்க, டேய் வசந்த், உன்னை எவ்வளோ கலாய்ச்சா? அவளை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ கேட்டு மகிழ் என்றான் நிலாவை பார்த்து சிரித்த வண்ணம். அதை புரிந்து கொண்ட நிலாவோ, முடியல, ரொம்ப பசிக்குது, அப்பா வேற எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளின் செல்போன் சினுங்க. அதை ஆன் செய்து காதில் வைத்தவள் இதுதான் சந்தர்ப்பம் என்று அங்கிருந்து நழுவி சென்றாள். அவளை நன்கு அறிந்த சதீஷோ, ஓய், நீ எங்க ஓடினாலும் கண்டிப்பா உன்னை பத்தி சொல்லுவேன் என்று கத்தி சொல்ல, சொல்லிக்கோ என்பது போல கைஜாடி செய்தபடி நிலாவோ நிற்காமல் போய்கொண்டே இருந்தாள். அவள் செல்வதையே சில கணங்கள் பார்த்திருந்தவன், சரியான அன்னப்பூச்சி, கொஞ்சம் கூட பசி தாங்க மாட்டா, நம்பர் 1 உணவு விரும்பி, எல்லாத்துலேயும் நம்பர் 1, ஆனால் சமையல்ல மட்டும் ஃபெயிலு, 0, சுத்தமாக வராது. டீ தூள்னு மிளகுத்தூளை போடுவா, காஃபி தூள்னு கரம் மசாலா தூளை கலக்குவா. நீயே சொல்லு வசந்த், உப்மாவை எவ்வளோ பெரிய கொடுமை, அதில் போய் புதுசாக ட்ரை பண்ணுறான்னு பாகற்காயை போட்டு பாகற்காய் உப்மான்னு கொடுப்பா என்று சமையல் என்ற பெயரில் அவளிடம் அவன் பட்ட சித்திரவதையை சதீஷ் சொல்ல வசந்தன் வாய்விட்டே சிரித்து விட்டான். ஆனா டாடி நல்லா சமைப்பாரு என்று கண்கள் மின்ன சதீஷ் சொல்ல, அப்போ சண்டே சண்டே உங்களுக்கு நிலா வீட்டுல நல்ல விருந்து தான் போல என்றான் வசந்தன். அட போயா, அவ என்ன வருந்தி வருந்தி கூப்பிடறதுக்கு காரணமே
அவ வீட்ல வளர்க்கதுங்க போட்டு வச்சிருக்க கக்காவை கழுவத்தான் என்று சதீஷ் சொல்ல, அதை கேட்ட வசந்தனும் மேலும் விழுந்து விழுந்து சிரித்தான். நிலா உங்களோட ஃப்ரெண்டா இல்ல சொந்தமா என்று வசந்தன் இழுக்க, நிலா ஃப்ரீயா இல்ல கமிட்டடான்னு இன்டைரக்டா கேக்குறியா என்று வசந்தனின் உள்மனதை படித்தவன் போல சதீஷ் கேட்க, வசந்தன் தலை குனிந்தவாறு புன்னகைத்தான். தன் விரலில் அவள் அணிவித்த மோதிரத்தையும் அவள் சென்ற பாதையும் மாறி மாறி வசந்தன் பார்ப்பதை சதீஷும் கவனித்தான் தான். அன்னைக்கு அவளே தானே கழட்டினா, இன்னைக்கு அவளே தான் போட்டு விட்டா. அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. தேவையில்லாம நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பிஜிஎம் போட்டுட்டு இருக்காத என்றான் சதீஷ் அவன் மனதை படித்தவாறு. அப்படிலாம் எதுவும் இல்லை டிஎல், கொஞ்சம் ஃபோன் நம்பர் கிடைச்சா என்று வசந்தன் இழுக்க, டேய் தம்பி, நீ சென்னைக்கு எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. நம்ம ப்ராஜெக்ட் லைனுக்கு வந்திருக்கானா, போய் அவன் எங்க சொரிய சொல்றானோ அங்க சொரிஞ்சு விட்டுட்டு வா என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தான் சதீஷ். தந்தையின் வங்கி அடைந்த நிலா அவரின் அறைக்கதவை திறந்து உள்ளே செல்ல, அந்த அறையிலிருந்து வெளிவந்த ஒரு உருவம் அவளை மேலும் கீழுமாக அளந்தபடி அவளை கடந்து சென்றது. உள்ளே நுழைந்த நிலாபோ தந்தையை பார்த்து, யாரு பாய்வன், ஃப்ரிட்ஜுக்கு உரத்தச்சு மாட்டின மாதிரி இருக்கா, தலையில வேற சட விழுந்து போயிருக்கு என்று அவன் உருவத்தை கேலி செய்தாள். சும்மா இருமா, அவர் காதல விழுந்துட போகுது. அமெரிக்கால இருக்கிற எம்எம் பிசினஸ் குரூப் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அந்த கம்பெனி ஓனரோட செக்ரட்டரி தான் இவர். இந்தியாவில் ஏதோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறாங்களாம். அதுக்காக பெரிய தொகையை அங்கிருந்து இங்கே உள்ள நம் பேங்க் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, சேஃபா இருக்குமான்னு நேரில் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக இங்கே வந்தாருமா என்றார் சிவபிரகாசம். அப்போ உங்க பேங்க்குக்கு இன்டர்நேஷனல் கிளைண்ட் கிடைச்சாச்சுன்னு சொல்லுங்க என்றாள் நிலா. ஆமாம்மா ஆமா, வந்தவர் செம ஷார்ப்புமா, விரல் நுனியில எல்லாமே வச்சிருக்காரு. நானே ஒரு நிமிஷம் திகைச்சு போயிட்டேன். செக்ரட்டரி இவ்வளோ ஷார்ப்பா இருந்தா ஓனர் எப்படி இருப்பாரு என்று தன் மனதில் பட்டதை சிவபிரகாசம் சொல்ல, அவரா டபுள் டோர் பிரிட்ஜுக்கு உரத்துச்சு மாட்டோர் மாதிரி இருப்பாருப்பா என்றாள் கிண்டலாக நிலா. என்ன நிலா, நீ அவரையும் கிண்டல் பண்ற? உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒருவேளை சாப்பாட்டை குறைச்சாதான் நீ சரிபட்டு வருவ என்று மிரட்டும் துணையில் சிவபிரகாசம் சொல்ல, ஐயோ அப்பா, நீங்க எதுல வேணாலும் கை வைங்க, சாப்பாட்டுல மட்டும் கை வச்சிடாதீங்க. இந்த போராட்டமான வாழ்க்கை எதுக்கு? வாய்க்கு ருசியா சாப்பிடத்தானே. செக்ரட்டரி இவ்வளோ மொக்கனா ஓனர் கண்டிப்பா ரொம்ப மொக்கையாதான்ப்பா இருப்பான் என்றாள் நிலா. மொக்கையோ பொக்கையோ நமக்கு கிளைண்ட் கிடைச்சா போதும் என்று சொல்லிவிட்டு சிரித்தார் சிவபிரகாசம். பரவாயில்லையே, உங்களுக்கு கூட காமெடிலாம் வருதே, சேக்க அப்படி என்று அவள் தன் காலரை தூக்கிவிட்டு சொல்ல, திருட்டு கழுத என்று கூறியவாறு செல்லமாக நிலாவின் காதை தெருகினார் சிவபிரகாசம். வலிக்குது என்று கூறி தன்னை விடுவித்துக் கொண்ட நிலா, சொல்ல மறந்துட்டேன், உங்க ஃப்ரெண்டு அதான்ப்பா ஷைன் ஹோட்டலோட ஹெட் செஃப் புகழங்கல் எனக்கு கால் பண்ணாரு. அந்த ஹோட்டல்ல இந்த வீக்கெண்ட் ஏதோ பெரிய பிசினஸ் மீட்டிங் நடக்க போகுதா. பெரிய பெரிய ஆளுங்க நிறைய பேர் வருவாங்களாம். அவங்க கிட்ட பேசி ஆசிரமத்துக்கு டொனேஷன் கிடைக்க வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னாருப்பா. அதனால சண்டே நீங்களும் சதீஷும் சேர்ந்து வீட்டை கிளீன் பண்ணுங்க, நான் ஹோட்டல் போய் அங்கிளை பார்க்கறேன் என்று நிலா சொல்ல, ஏன் பொண்ணு எப்பதுலேருந்து இவ்வளோ பெரிய ஆளா ஆளான்னு தெரியலையே என்று உதட்டை பிதுக்கியவர், நீ டொனேஷனுக்காகவும் அங்கிளை பார்க்க மட்டுமா அங்க போற, திருட்டு கழுத, சண்டே ஹோட்டல்ல நல்லா ஒரு புடி பிடிக்கலான்னு தானே கிளம்புற என்று நிலா தன் மனதிற்குள் போட்டு வைத்திருந்த திட்டத்தை ஒரே போடாக போட்டுடைத்தார் சிவபிரகாசம். அவர் கூறியதை கேட்டு நிலா கலகலவென சிரிக்க, அவளின் சிரிப்பில் அவரும் கலந்து கொண்டார். அங்கே சிறைச்சாலையில் சிவனேசன் தன் வக்கீலை வார்த்தைகளால் பொறிந்து தள்ளி கொண்டிருந்தார். நீ எல்லாம் என்னத்த படிச்சியோ, ஒரு ஜாமீன் கூட வாங்க தெரியல, என்னால ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியாது. நைட் இந்த கொசு கிட்ட போராடுறதுலயே என் தூக்கம் போயிடுது. யோ, உன்னால முடியுமா இல்ல நான் வேற வக்கீல் யாரையாவது ஏற்பாடு பண்ணிக்கட்டுமா? எதையாவது வாயை திறந்து பேசியா, மரம் மாதிரி என் முன்னால நிக்காதையா என்று தன் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி வருத்தெடுத்துக் கொண்டிருந்தார் சிவனேசன். சார், உங்க மேல ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கதால ஜாமீன் கிடைக்க லேட் ஆகுது. நானும் எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஜட்ஜு வேற ரொம்ப கண்டிப்பான ஆளு. அவர் இன்னும் 6 மாசத்துல ரிட்டையர்ட் ஆகிடுவாரு. அடுத்து வர்றவரு நம்ம ஆளுதான். அதனால என்று வக்கீல் இழுக்க, அதுக்குள்ள தீர்ப்பு சொல்லி எனக்கு தண்டனை கொடுத்துட்டா
என்றார் சிவனேசன். அப்படிலாம் ஆகாம இருக்க தானே சார் வாய்தான உன்னைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் என்று பெருமையாக வக்கீல் சொல்ல, இல்லைனாலும் நீ கிழிச்சிருவதான். 6 மாசம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னும் 1 வாரத்துல எனக்கு ஜாமீன் வாங்கி தர, இல்ல வெளியில இருக்க என் ஆளுங்கிட்ட சொல்லி உன்னை போட்டு தள்ளிடுவேன். போயா இங்க இருந்து என்று கத்தினார் சிவனேசன். டேய் மகி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. சும்மா இருந்த என்ன தேவையில்லாம நீ சீண்டிட்ட. அதனால நீ தான் ரொம்ப பாதிக்கப்பட போற. பழைய கணக்கை நானே முடிக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுரேன் நாய் தான். இனிமே அவன் என் புள்ளையே இல்ல. இருங்கடா, வெளியில வந்து உங்க எல்லாருக்கும் நான் சமாதி கட்டுறேன் என்று தனக்குள் சூளுரைத்தவாறு உள்ளே சென்றார் சிவனேசன். இருக்கிற எல்லா ஐக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு ஜாமீன் வேணும்னா எங்க போறது? இவன்கிட்ட போய் நான் மாட்டேன் பாரு, எல்லாம் ஏன் நேரம் என்று தன் தலையில் அடித்துக்கொண்டு ஜூனியர் வக்கீலிடம் புலம்பிக் கொண்டே சென்றார் அந்த சீனியர் வக்கீல். புகழ் அங்கிள் சொன்ன நேரத்திற்கு முன்னதாகவே ஹோட்டலை அடைந்திருந்தாள் நிலா. ரிசப்ஷனுக்கு முன்புறத்தில் மாடலாக நிறுத்தப்பட்டிருந்த பைக்குகளை நிலா சுற்றி சுற்றி வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்க அங்கே வந்து சேர்ந்தார் புகழ். வா நிலா, வந்து ரொம்ப நேரமாச்சா? அப்பா எப்படிமா இருக்காரு என்று அவர் குசலம் விசாரிக்க, இல்ல அங்கிள், இப்பதான் வந்தேன். அப்பா ரொம்ப நல்லா இருக்காரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அங்கிள் என்றாள் நிலா. ம், நிலா குட்டி, நீ ரொம்ப மிஸ் பண்ணது இந்த அங்கிளையா இல்ல இந்த அங்கிளோட சாப்பாட்டையா என்று சிரித்துக்கொண்டே அவர் கேட்க, நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று சிரித்தவள், ஆமா அங்கிள், ஹோட்டல் பிசினஸ் என்ன படுத்துடுச்சா? இதென்ன நியூ பிசினஸா என்று அங்கிருந்த பைக்குகளை சுட்டி காட்டினார். இல்லம்மா, பிரபல பைக் கம்பெனி ஒன்று நியூ மாடல் பைக்கை லான்ச் பண்றாங்க. அதுக்கு விளம்பரமா இங்க நிறுத்தியிருக்காங்க நிலா. ஒவ்வொரு பைக்கும் பல லட்சமா என்று அவர் சொல்ல அந்த பைக்குகளை ஆசையோடு தொத்து பார்த்து கொண்டிருந்தாள் நிலா. என்ன அங்கிள், டொனேஷன் கலெக்ட் பண்ண போகலாமா என்று நிலா கேட்க, சாரி நிலா, மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கே இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. அது ஆரம்பிச்சு முடிச்சாதான் நாம போய் பார்க்க முடியும் என்று வருத்தத்துடன் அவர் சொல்ல, என்ன அங்கிள், அவ்வளோ நேரம் நான் என்ன பண்றது? போங்க அங்கிள் என்று பொய்யாக அவள் கோபித்து கொள்ள, அவளை சமாதானப்படுத்தும் விதமாக, இன்னைக்கு ஹோட்டல்ல நிறைய டிஷ் பண்ணியிருக்கோம் நிலா. அதுலேயும் உனக்கு ரொம்ப பிடிச்ச கோலா உருண்டை, டோனட், மோமோஸ்லாம் நானே என் கையால பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு என்று அவர் சொல்ல சொல்ல நிலாவின் வாய்க்குள் ஜலம் ஊற்றெடுத்தது. இப்போ சொன்னீங்களே, அது சூப்பர் அங்கிள் என்று கூறியவள் அரை நாழிகை கூட தாமதிக்காமல் அவரை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். ஒரு வழியாக அனைத்தையும் உண்டு முடித்தவள் தந்தைக்கும் சதீஷுக்கும் கொஞ்சம் பார்சல் கட்டி வைத்துவிட்டு கொஞ்சம் நேரம் நடக்கலாம் என்று ஹோட்டலின் கார்டன் பகுதிக்கு சென்றார். அங்கு ஏற்கனவே விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளுக்கு எதற்கோ சண்டை எழ அதை தீர்த்து வைத்தவள் அவர்களின் விளையாட்டில் கலந்து கொண்டாள். மழலைகளின் சிரிப்பு சத்தமும் நிலாவின் சிரிப்பு சத்தமும் சற்று தொலைவில் அதுவரை தன்னிலை மறந்து அமர்ந்திருந்த மகியின் கவனத்தை திசை திருப்பியது. அந்த பிசினஸ் மீட்டிங்கிற்காகத்தான் மகியும் அங்கு வந்திருந்தான். எப்போது சென்னை வந்தாலும் அவன் தங்குவது இந்த ஹோட்டலில் தான். அவன் அங்கு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த ஹோட்டலின் ஊராரே எப்போதுமே மகிக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கும். இருப்பினும் மகி அதிகமாக இருப்பது என்னவோ அந்த ஹோட்டலின் கார்டன் ஏரியாவில் தான். அது ஏதோ ஒரு மன நிம்மதியை அவனுக்கு தந்தது. அந்த நிம்மதிக்காகவே அடிக்கடி அவன் செல்லும் இடங்களில் ஒன்றாகி போனது இந்த கார்டன். மாலை மங்கும் நேரம் அருகில் இருப்பவரின் முகம் கூட சரியாக தெரியாத அளவிற்கு இருள் மெல்ல மெல்ல பரவி கொண்டிருந்தது. சூரியன் ஒரு புறம் ஓய்வெடுக்க செல்ல அதற்கு எதிர்ப்புறம் நிலா உதயமாகிக் கொண்டிருந்தது. மலர்ந்த மல்லிகை ஒரு பக்கம் மனம் வீச இளந்தென்றல் மென்மையாக வருடிச் சென்றது. விதவிதமான ஒலிகளை எழுப்பியபடி பறவைகள் தங்கள் கூட்டிற்கு சென்று கொண்டிருக்க அத்தனையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த மகியை திசை திருப்பியது நிலாவின் சிரிப்பு சத்தம்தான். இது நாள் வரை எத்தனையோ அழகான பெண்களை தன் வாழ்க்கையில் கடந்திருக்கிறான் தான். இருப்பினும் எந்த ஒரு பெண்ணையும் அவன் மேலோட்டமாக கூட பார்த்ததில்லை. வலிய வந்து தன்னிடம் பேசும் பெண்களை கூட அவன் ஒரு பொருட்டாக நினைத்ததே இல்லை. முதன் முறையாக அவனுக்குள் ஒருவித புது மாற்றத்தை கொடுத்தது என்னவோ நிலாவின் சிரிப்பு சத்தம்தான். வெகு நேரமாக தன்னை அடக்கியவன் முதன் முறையாக தன்னிடமே தோற்று அந்த சிரிப்புக்கு சொந்தமானவளின் முகத்தை பார்க்கும் ஆவலில் அவள் இருந்த திசையை நோக்கினான். எவ்வளவு உற்று நோக்கியும் அவளின் முகம் தெரியாததால்
அருகில் சென்று பார்க்க முடிவு செய்து அங்கிருந்து மகி எழ, அவன் எழுந்த அடுத்த வினாடியே எங்கிருந்தோ வந்த துப்பாக்கி கொண்டு சின்ன பின்னமாக்கியது அதுவரை அவன் அமர்ந்திருந்த இருக்கையே. இதை சற்றும் எதிர்பார்க்காத மகி சுதாரிப்பதற்குள் சரமாரியாக குண்டு மழை பொழிய, அதில் 2 குண்டுகள் மகியின் உடலை பதம் பார்க்க இரத்த வெள்ளத்தில் சரிந்தான் மகி. அத்தியாயம் 7. சுரேந்திரனிடம் பிசினஸ் விஷயமாக தான் வெளிநாடு செல்வதாக சொல்லிவிட்டு மகி இத்தாலிக்கு செல்ல, தனது செக்ரட்டரி ஜோஜோவை மட்டும் நிலாவின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதை பற்றியும் எந்த விதத்திலாவது நிலாவின் கம்பெனிக்கு உதவ முடியுமா என்று விசாரித்து வருமாறு இந்தியாவிற்கு அனுப்பி வைத்திருந்தான். மகியின் கட்டளைக்கிணங்கி இந்தியா வந்த ஜோஜோவும் நிலாவின் குடும்பத்தை பற்றிய முழு விவரங்களையும் மகிக்கு தெரிவித்தான். அதன் பிறகே மகியின் ஆலோசனைப்படி சிவபிரகாசம் வேலை செய்யும் பேங்கிற்கு சென்று பிசினஸிற்கான பெரிய தொகையை டிரான்ஸ்ஃபர் செய்வது குறித்து பேசினான். அன்று வங்கியில் நிலா கிண்டல் செய்தது கூட ஜோஜோவின் உருவத்தை தான். கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் சிவனேசன் பல குளறுபடுகளை செய்திருந்ததால் ஏற்கனவே சிவனேசத்தின் மீது நிலா வழக்கு தொடுத்ததோடு தனக்கோ தன் குடும்பத்தாருக்கோ எந்த விதத்தில் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் அதற்கான முழு பொறுப்பும் சிவனேசனை மட்டுமே சாரும் என்று ஒரு மனுவையும் நிலா தாக்கல் செய்திருந்தார். அதனால் சிவனேசனால் நிலாவை நெருங்க கூட முடியவில்லை. இருப்பினும் நிலாவை பழிவாங்குவதற்கான தருணத்திற்காகவே காத்திருந்தான் சிவனேசன். தொழில் ரீதியாக மட்டுமே நிலாவை எதிரியாக நினைத்திருந்தானே தவிர தன் மகன் விஷயத்தில் நடந்த அனைத்திற்கும் காரணம் நிலாதான் என்ற உண்மையை சிவனேசன் இதுநாள் வரையும் அறியவில்லை. மேற்கண்ட விஷயங்கள் அனைத்தையும் ஜோஜோவின் மூலம் அறிந்த மகி தன் குடும்பத்திற்காக நிலா செய்த உதவிக்கு நன்றி செல்லும் விதமாக தன்னை சுரேந்திரன் அண்ணன் என்று காட்டிக்கொள்ளாமல் அவளை நேரில் சந்தித்து அவளுடைய கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காகவும் அவளின் பாதுகாப்பு குறித்து முடிவெடுப்பதற்காகவும் தன்னுடைய பிசினஸ் மீட்டிங்கை இத்தாலியிலிருந்து இந்தியாவிற்கு மாற்றினான். அன்று ஹோட்டலுக்கு நிலாவை வரவழைத்தது கூட மகியின் ஏற்பாடே. மீட்டிங்கிற்கான முழு ஏற்பாடையும் ஜோஜோவிடம் ஒப்படைத்துவிட்டு சற்று நேரம் இளைப்பாறுவதற்காக எப்போதும் போலவே எந்தவித பாதுகாப்பு வளையமும் இல்லாமல் கார்டன் பகுதிக்கு சென்று அமர்ந்திருந்த போதுதான் அந்த சம்பவம் நடந்தேறியது. மகி சுதாரிப்பதற்குள் 2 குண்டுகளில் ஒன்று அவனுடைய இடது கை தோள்பட்டையிலும் மற்றொன்று அவனது இடுப்பு பகுதியையும் பதம் பார்க்க செய்வதறியாது இரத்த வெள்ளத்தில் கீழே சரிய சென்றவனை தடுத்து பைக்கில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் புறப்பட்டாள் நிலா. முதல் குண்டின் சத்தத்திலேயே நிலாவின் மூளை மின்சாரமாக செயல்பட அதுவரை தன்னுடன் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை அப்படியே தரையில் படுக்கச் சொல்லிவிட்டு அங்கு மாடலாக நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை எடுத்துக்கொண்டு மகியை நோக்கி விரைந்தாள். அதற்குள் ஏதேதோ நடந்துவிட அவனை காப்பாற்றும் முனைப்பில் மட்டுமே இருந்தவள் அவனை தனக்கு பின்னால் அமர வைத்து அவன் கீழே விழுந்து விடாதபடி அவனுடைய கோட்டை கழற்றி அதை கொண்டு அவனை தன்னோடு சேர்த்து இறுக்கமாக கட்டிக்கொண்டு மருத்துவமனையை நோக்கி அதிவேகமாக செல்ல, சில ரவுடிகள் காரிலும் பைக்கிலும் அவர்களை பின்தொடர்ந்து துரத்த நிலாவோ மேலும் வேகம் பிடித்தாள். ஒரு 15 நிமிட சேசிங்கிற்கு பிறகு எப்படியோ அவர்களின் கண்களுக்கு போக்கு காட்டிவிட்டு தனக்கு நன்கு தெரிந்த மருத்துவமனையை நோக்கி அவள் செல்ல, அவன் மயக்க நிலை அடைந்து விடாமல் இருக்க அவனிடம் பேச்சு கொடுத்து கொண்டே இருந்தாள் நிலா. சார், உங்களுக்கு எதுவும் ஆகாது, இதோ ஹாஸ்பிட்டல் நெருங்கிட்டோம், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா லேசான காயம்தான், சத்தியமா உங்களுக்கு எதுவும் ஆக நான் விடமாட்டேன் சார், சார் கண்ணை மூடாதீங்க சார் என்று தன் வாய்க்கு வந்ததையெல்லாம் கூறிக்கொண்டே சென்றாள் அவள். அதிகப்படியான இரத்தப்போக்கால் மகி மயக்க நிலையும் அடைய நிலாவின் முதுகில் அப்படியே சாய்ந்து கொண்டான். அவன் உடலிலிருந்து வெளியேறிய குருதி நிலாவின் உடலையும் நனைக்க அவளுக்கு உடல் சிலிர்த்தது. ஒரு வழியாக மருத்துவமனை அடைந்த நிலா நடந்த அனைத்தையும் டாக்டரிடம் சொல்ல, அவரோ, இல்ல நிலா, இது போலீஸ் கேஸ், நீ முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உன்னையும் என்னையும் தான் பிடிப்பாங்க, இவர் வேற ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா இவரோட குடும்பத்துல உள்ளவங்க யாராவது ஆப்ரேஷனுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் நிலா, ஏதாவது நெகட்டிவா ஆச்சுன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கும் கெட்ட பேர் தான் நிலா என்று அவர் பக்கம் உள்ள நியாயங்களை அவர் சொல்ல, ஐயோ அங்கிள், நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, அவர் உயிருக்கு பல விதத்துல ஆபத்து இருக்கு, இப்போதைக்கு நம்ம போலீஸ்க்கு போனா யார் மூலமாவது தெரிஞ்சுக்கிட்டு இவரை கொலை பண்ண இங்கே வந்தாலும் வந்துடுவாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அங்கிள், நீங்க இவரை காப்பாத்துங்க ப்ளீஸ் என்று கை கூப்பி கெஞ்சினாள் யாரென்றே தெரியாத ஒருவனுக்காக. அவள் கூறியதை அவரும் ஒப்புக்கொள்ள, உனக்காக தான் நிலா என்று கூறியவாறு மகியை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்று சிகிச்சையை ஆரம்பித்தார்.
ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே கைகளை பிசைந்தபடி நிற்பதும் நடப்பதும் அமருவதுமாக இருந்தாள் நிலா. கண்களில் ஒருவித கலக்கம், மனதில் பதற்றம், கை கால்களில் நடுக்கம் என்று இதுவரை தன் உடலாலும் மனதாலும் அனுபவிக்காத வேதனையை யாரென்றே தெரியாத ஒருவனுக்காக அவள் அனுபவித்துக் கொண்டிருந்தாள். இத்தனைக்கும் அவனை முன்பின் அவள் பார்த்தது கூட இல்லை, பழக்கமானவன் கூட இல்லை. தனக்கோ தன் தந்தைக்கோ ஏதாவது பிரச்சனை வந்த போது கூட அவள் இந்த அளவு கலங்கியது இல்லை. யாரோ ஒருவனுக்காக தான் இந்த அளவிற்கு கவலை கொள்வது நிலாவிற்கே புதிதாகத்தான் இருந்தது. ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து வெளியே வந்த சிஸ்டர், நிலா, அவருக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி இருப்பதால் அவருக்கு ரத்தம் ஏத்தணும். ரத்த வங்கியில இவரோட ரத்த வகை இப்போதைக்கு ஸ்டாக் இல்ல. உன்னால ஏற்பாடு பண்ண முடியுமா என்று கேட்க, அவனுக்கு எந்த வகை ரத்தம் என்று சிஸ்டர் மூலம் அறிந்த நிலா சற்று ஆறுதல் அடைந்தவாறு, என்னோடது அதே பிரிவுதான் சிஸ்டர் என்று சொல்ல, அட ஆமால, நான் சுத்தமா மறந்துட்டேன். சீக்கிரமா நிலா என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். ரத்தம் கொடுத்துவிட்டு மீண்டும் ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே நின்று கொண்டிருந்த நிலாவை பார்த்து, என்ன நிலா, இங்க எப்போ நீ ரத்தம் கொடுத்தாலும் பழரசம் வேணாம், சிக்கன் பிரியாணி கொடுங்கன்னு அமக்கலப்படுத்துவ. இன்னைக்கு எதுவுமே கேட்காம இங்க வந்து நிக்கிற. இந்தா, இந்த பழரசத்தையாவது குடி நிலா என்று அவளிடம் நீட்டினாள் சிஸ்டர். ம், வேண்டாம் சிஸ்டர் என்று நிலா மறுக்க, அவளின் தோளை வருடியவாறு, உனக்கு ரொம்ப வேண்டியவரா நிலா என்று விசாரித்தவரிடம் அவள் இல்லை என்பது போல தலையை அசைத்தாளை தவிர மேற்கொண்டு எதுவும் பேசாமல் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள். 2 மணி நேரத்திற்கு பிறகு ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து டாக்டர் வெளியே வர அவரிடம் ஓடி சென்று அவன் நலம் குறித்து விசாரித்தாள். அவரோ நிலாவின் முதுகை வாஞ்சையாக வருடிவிட்டவாறு, 2 புல்லட்டையும் வெளியே எடுத்தாச்சு. அதிகளவு ரத்தப்போக்கு வேற, பல்ஸ் ரேட்டு குறைஞ்சுக்கிட்டே வருது. அவரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா நிலா? எதுவா இருந்தாலும் 24 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும் என்று மருத்துவரும் கையை விரித்துவிட, அங்கிள், நான் அவரை பார்க்க முடியுமா என்றால் கண்களில் மிரட்சியுடன். முடியாது நிலா, அவர் ஐசியூல எங்க அப்சர்வேஷன்ல இருக்காரு. அபாய கட்டத்தை அவர் தாண்டினதுக்கு அப்புறம் நீ பார்க்கலாம் என்று கூறிவிட்டு அவர் செல்ல, அவர் சொல்லி சென்ற 24 மணி நேரத்திற்காக ஐசியூவிற்கு வெளியிலேயே காத்திருந்தாள் நிலா. ஒரு நாள் இரவு பொழுதை கூட அவள் வெளியில் கழித்ததில்லை. எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டிற்கு செல்லும் வழக்கத்தை கொண்டிருப்பவள் யாரென்றே தெரியாத ஒருவனுக்காக தன் தந்தையிடம் கூட தான் எந்த நிலையில் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிவிக்கும் எண்ணம் கூட இல்லாமல் தன்னையே மறந்து அவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அடுத்த நாள் காலையில் மகியை பார்த்துவிட்டு வெளியே வந்த மருத்துவர் நிலாவை பார்த்து முடியாது என்பது போல தலையை அசைத்துவிட்டு, நம்ம போலீஸ்க்கு சொல்லிடலாம் நிலா, இனியும் தாமதிக்க வேண்டாம் என்று கூற அவள் மறுவார்த்தை எதுவும் பேசாமல் ஐசியூவிற்குள் அதிரடியாக நுழைந்தாள். முழுவதுமாக குளிரூட்டப்பட்ட அந்த அறையில் எந்தவித அசைவுமின்றி படுக்கையில் இருந்தான் அவன். அவனுடைய தோல் மற்றும் இடுப்பு பகுதிகளில் போடப்பட்ட கட்டுகளில் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. சீரான சுவாசப்போக்கிற்காக அவனுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் பொருத்தப்பட்டிருந்தது. அவன் உடலில் ஆங்காங்கே பிளாஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. ட்ரிப்ஸ் ஒரு பக்கம் ஏறிக்கொண்டிருக்க அமைதியான அந்த அறையில் அவனுடைய இதய துடிப்பை மானிட்டர் செய்யும் கருவி மட்டும் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தது. அனைத்தையும் பார்த்தவாறு அவனுக்கு அருகில் சென்றவள் முதன்முறையாக அவன் முகத்தை தெளிவாக பார்த்தாள். அவன் முகத்தில் வலியின் வேதனை சிறிதுமின்றி எதையோ சாதித்துவிட்ட ஒரு பிரகாசம், இதழ்களில் ஒரு புன்னகை. இந்த வாழ்க்கை போதும் என்றுதான் அவனும் விரும்புகிறானோ என்று எண்ணியவாறே அவன் அருகில் அமர்ந்தவள் அவன் கையை பிடித்து தன் இரு கைகளுக்குள் வைத்துக் கொண்டாள். நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, உன் பேர் கூட எனக்கு தெரியாது. உன்னை கொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீ நல்லவனா இல்ல கெட்டவனான்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம உயிரோட இருக்கக்கூடாதுன்னு இந்த உலகத்துல எத்தனை பேர் வேணாலும் நினைக்கலாம். ஆனா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம மட்டும்தான் உயிரா இருப்போம். அவங்களுக்காக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம கண்டிப்பா உயிரோட இருந்துதான் ஆகணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அது போல உனக்காகவும் உன் அன்புக்காகவும் உன் காதலுக்காகவும் காத்துட்டு இருக்கிற அந்த உண்மையான அன்பை நீங்க அனாதையாக்கிடாத. சாகிற வயசும் உனக்கு இல்ல. நீ எவ்வளோ சூப்பர் ஃபிகர் தெரியுமா? உனக்கு ஏதாவது ஆகிட்டா எவ்வளோ பொண்ணுங்க கஷ்டப்படுவாங்க தெரியுமா என்று சொன்னவள் ஒரு நமட்டு சிரிப்பை உதித்து விட்டு அந்த மானிட்டரை அடிக்கடி பார்த்த வண்ணம் மேற்கொண்டு பேச ஆரம்பித்தாள். வேலைக்கு சாப்பிடாம நினைச்ச நேரத்துக்கெல்லாம் சாப்பிட்றாளனா?
உன்னால நேத்து நைட்லேருந்து நான் சாப்பிடவே இல்லை. இது சொன்னா எங்க அப்பாவும் சதீஷும் நம்பவே மாட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்கள தொடர்பு கொள்ளணுன்ற எண்ணம் கூட எனக்கு வரல. என்னை எங்கெல்லாம் தேடுறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. உன்னை இப்படியே தனியா விட்டுட்டு போகவும் எனக்கு மனசு வரல. உனக்கு ஏதாவது ஆனா உன்னை காப்பாற்ற முடியலன்ற குற்ற உணர்வு என்ன நிம்மதியா வாழ விடாதுடா. நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன்னு. அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். என்னை படைச்ச கடவுள்கிட்ட கூட நான் இது வரைக்கும் எனக்குன்னு எதுவுமே கெட்டதில்ல. அப்படிப்பட்ட இந்த நிலா இன்னைக்கு உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன். எழுந்திருமா என்று உணர்ச்சி பெருக்கில் அவள் பேசிக்கொண்டே செல்ல அவளின் கைக்குள் இருந்து அவனுடைய கைகளில் அசைவு ஏற்பட நிலாவோ டாக்டரை அழைத்தார். அவர் வந்து பரிசோதித்துவிட்டு நிலாவிடம் திரும்பி ஹீ இஸ் சேஃப் நிலா என்று சொல்ல அதன் பின்னே நிம்மதி பெருமூச்சு விட்டவள் புகழ் அங்கிளுக்கு போன் செய்து நடந்தவைகளை கூற அடுத்த 5 நிமிடங்களில் மருத்துவமனை முழுவதுமாக மகியின் செக்ரட்டரி ஜோஜோவின் முழு கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது. எங்கு பார்த்தாலும் துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டிகள். மருத்துவமனைக்கு வருவோரை செக் செய்த பின்னரே உள்ள அனுமதித்தனர். மகி இருந்த தளத்திற்கு செல்ல யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. அத்தோடு நிலாவை சந்தித்து அனைத்து விவரங்களையும் திரட்டி கொண்ட ஜோஜோ அவளுக்கு நன்றி தெரிவித்ததோடு அங்கு நடந்ததை பற்றி யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லி நிலாவை பாதுகாப்பாக அவளின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். தன் தந்தையிடம் கூட அன்று நடந்ததை பற்றி எதுவும் கூறாமல் வேறு விதமாக எதையோ சொல்லி சமாளித்தாள் நிலா. அவ்வப்போது மருத்துவரை தொடர்பு கொண்டு மகியின் உடல்நலம் குறித்து விசாரிக்கவும் அவள் தவறவில்லை. அன்று நிலா அங்கிருந்து சென்ற பிறகுதான் மகி லேசாக கண் விழித்திருந்தான். உடல்நிலை ஓரளவு முன்னேற்றம் அடைந்த பின் நடந்த அனைத்தையும் ஜோஜோவின் மூலம் அறிந்த மகி நிலாவை நேரில் பார்க்க ஏற்பாடு செய்ய சொன்னதோடு திட்டமிட்டபடி அனைத்து பிசினஸ் மீட்டிங்களையும் நடத்த இத்தாலியில் இருந்த மித்ராவையும் இந்தியாவிற்கு வரவழைத்திருந்தான். அத்தோடு இங்கு நடந்த எதுவும் தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தெரியக்கூடாது என்றும் ஜோஜோவிற்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருந்தான். ஒரு வாரம் கழித்து மீண்டும் மருத்துவமனைக்கு மகியை பார்க்க பூங்கொத்துடன் நிலா சென்ற போதுதான் மருத்துவமனையில் இருந்த பாதுகாப்பு கெடுபிடிகள் ஒரு பக்கம் இருக்க மகியை நேரில் சந்தித்து நலம் விசாரிக்க வரும் விஐபிக்களை கூட மகியை சந்திக்க விடாமல் மித்ரா திருப்பி அனுப்பி கொண்டிருந்தாள். அங்கு நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த நிலா மகியை சந்திக்காமலேயே மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு சென்றார். அன்றைய தினம் வெளியில் எங்கும் செல்லாமல் வீட்டில் இருந்தபடி நிலா தன்னுடைய சங்க கால கட்டிடங்கள் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதுதான் அவளின் கைபேசி சினுங்க எதிர்முனையில் சதீஷ் தான் பதட்டமாக பேசினான். ஹே நிலா, இங்க ஒரு பிரச்சனை. என் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற டீ கடையில வெயிட் பண்றேன், சீக்கிரம் வரியா என்று அவன் அழைக்க அவளோ உடனடியாக வீட்டிலிருந்து கிளம்பினாள். சதீஷ் சொன்ன இடத்தை அடைந்த நிலா அங்கே தலையில் கை வைத்தபடி வசந்தன் அமர்ந்திருப்பதை பார்த்து என்ன என்பது போல புருவம் உயர்த்தி சதீஷை பார்க்க, இவன் கம்பெனி லேப்டாப்பை தொலைச்சிட்டான் நிலா. இந்த விஷயம் கம்பெனிக்கு தெரிஞ்சா 2 பேர் மேலேயும் ஆக்ஷன் எடுப்பாங்க என்று தலையை சொரிந்தவாறு சதீஷ் சொல்ல, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க என்றாள் நிலா. ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக கம்பெனியில் லேப்டாப் வாங்கி என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தேன். இவன் லேப்டாப்பை ரூமில் வச்சுட்டு நேற்று ஆஃபீஸ் வந்துட்டான். ஆஃபீஸ் முடிஞ்சு ரூமுக்கு போனால் இவனோ இவன் ரூமில் வேலையை கட்டிட்டு போயிருக்கான். மேன்ஷனில் கேட்டால் நிறைய பேர் ரூமில் திருட்டு போயிருக்கு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிக்கலான்னு சொல்கிறாங்க என்று ஒரே மூச்சாக சதீஷ் சொல்லி முடிக்க டீயை ருசித்தபடி, அதுவும் கரெக்ட் தானே, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, பார்த்துக்கலாம் என்றவள் மீண்டும் தன் கவனத்தை டீயின் மீதே திருப்பினாள். அவள் கூறியதை கேட்ட சதீஷும் வசந்தனும் ஒருவர் பார்த்து மலங்க மலங்க விழித்தனர். சரியா போச்சு, நாளைக்கு ப்ராஜெக்ட் மீட்டிங். கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்போ லேப்டாப் கைக்கு வர்றது? அதுவும் கேஸ் கொடுத்தா கம்பெனி நேம் வேற அடிப்படும். அது கம்பெனிக்கு தெரிஞ்சா எங்களை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க நிலா. ஸோ டேடிக்கு இல்லை உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது போலீஸ் லைன்ல இருந்தா கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்ல நிலா என்று கெஞ்சினான் சதீஷ். ஓ, அப்படி வேற ஒரு பிரச்சனை இருக்கா? என்ன பண்ணலாம் என்று மேஜின் மீது விரல்களால் தாளம் போட்டபடி யோசித்தவள், ஒரு டீயும் பண்ணும் கிடைக்குமா என்றபடி அவ்விருவர்களையும் பார்க்க வசந்தன் ஓடி சென்று வாங்கி வந்து நிலாவின் முன் வைத்தான். ஏ நிலா, விளையாடாதடி என்று சதீஷ் எரிச்சல் பட எதையோ யோசித்தவள் தன் கைபேசியின் மூலம் யாரையோ தொடர்பு கொண்டு நடந்த அனைத்து விவரங்களையும் கூறிவிட்டு கைபேசியை கீழே வைத்துவிட்டு இருவரையும் பார்த்தாள். ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் என்றவள் சொல்ல,
யாருக்கு நிலா கால் பண்ண? போலீஸ்கா என்றான் சதீஷ். இல்லடா, அக்யூஸ்டுக்கு என்றாள் அவளோ சர்வ சாதாரணமாக. ஏய், என்னடி சொல்ற? உலகத்திலேயே காணாம போன பொருளை கண்டுபிடிச்சு தர சொல்லி அக்யூஸ்டுக்கு ஃபோன் பண்ண ஒரே ஆளு நீ மட்டும்தான். யார் அந்த அக்யூஸ்டு? எனக்கு தெரியாம என்று சதீஷ் ஆச்சரியத்துடன் கேட்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவர் தான்டா, அந்த ரெட் சுமோ தனா ப்ரோ தான் என்று அவள் சொன்னதுதான் தாமதம். நெஞ்சை பிடித்தபடி இருக்கையில் அமர்ந்தவன், ஏய், உனக்கு ஊருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க இந்த ஒரு ரவுடி தான் கிடைச்சானா? அவனே நம்மள மறந்தாலும் நீ ஏண்டி அவனை மறக்க விட மாட்ற? இதுல தனா ப்ரோ வேறயா? இதெல்லாம் எப்ப நடந்தது என்று அடுக்கடுக்காக கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்றான் சதீஷ். அவனை இடைமறித்து, அந்த சிவனேசன் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டானா? ஒரு நாள் மார்க்கெட்ல ப்ரோவை பார்த்த, வேற வேலை எதுவும் கிடைக்காம கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுது. அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி அவரோட பேங்க்லயே லோன் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுத்தோம் என்றாள் நிலா சுருக்கமாக. தெய்வமே, நீங்க மறுபடியும் மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மகாத்மான்னு நிரூபிச்சிட்டீங்க என்று சதீஷ் அவளை கேலி செய்ய, அதே நேரம் நிலாவின் கைபேசி சினுங்கியது. அதை ஆன் செய்து காதில் வைத்தவாறு அவர்களை இங்கேயே காத்திருக்குமாறு கைஜாடை செய்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தவள் ஒரு 15 நிமிடம் கழித்து லேப்டாப் பேக்கை கையில் சுமந்தபடி தனாவோடு அங்கு வந்து சேர்ந்தாள். இதுதானா? செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க என்று சொல்லியபடி அந்த பேக்கை சதீஷிடம் நீட்டினாள் நிலா. அதை வாங்கி பார்த்த சதீஷ்கும் வசந்தனுக்கும் அப்போதுதான் உயிரே வந்தது. ஆமாம் என்பது போல இருவரும் தலையை அசைக்க, தனாவை பார்த்து புன்னகை புரிந்த வண்ணம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தனா ப்ரோ என்று நிலா சொல்ல, என்னம்மா நீ நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா தங்கச்சி என்று தனா சொல்ல, வாங்க ப்ரோ, டீ குடிக்கலாம் என்று அவள் தனாவை அழைக்க, வேண்டாமா, இங்கே பக்கத்துல தான் பசங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேம்மா, நான் கிளம்புறேம்மா என்று சொல்ல, அண்ணா, பச்சை தண்ணினா நாட்டு சரக்கு தானே என்று சதீஷ் கேட்க, நிலாவோ அவனை ஒரு முறை முறைத்துவிட்டு தனாவை வழி அனுப்பி வைத்தாள். அதுவரை காத்திருந்த வசந்தன் ஓடி வந்து நிலாவின் கைகளை இறுக்கமாக பற்றி அவன் முகத்தில் ஒற்றிக்கொண்டு, ரொம்ப நன்றிங்க, உங்களாலதான் என் தங்கச்சி கல்யாணமே நடக்க போகுது, நீங்க மட்டும் கண்டுபிடிச்சு தரலன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் என்று அழுது கொண்டே வசந்தன் சொல்ல, செய்வதறியாது நிலாவோ சதீஷை பார்க்க, சதீஷ் அவனை சமாதானப்படுத்தி அவன் கையில் இருந்து நிலாவின் கைகளை விடுவித்தபடி, டேய், அதான் கிடைச்சிடுச்சே, அப்புறம் ஏண்டா என்று வசந்தனை பார்த்து கேட்டான். இல்லஜி, ஒரு கம்பெனியோட நியூ ஆப் கிரியேட் பண்ற காம்படிஷன்ல கலந்துருக்கேன். வின் பண்றவங்களுக்கு 5 லட்சம் பரிசு. முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்த மாசம் சப்மிட் பண்ணணும். அந்த பரிசு மட்டும் எனக்கு கிடைச்சா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஜி என்று அதுவரை அமைதியாக இருந்த வசந்தன் அப்போதுதான் வாயை திறந்தான். அட பாவி, நம்ம கம்பெனி ப்ராஜெக்டை முடிக்க சொல்லி உனக்கு லேப்டாப் வாங்கி தந்தா நீ ஆப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? அப்போ நீ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணவே இல்லை என்று ஆச்சரியத்துடன் சதீஷ் வசந்தனை பார்த்து கேட்க, அவன் அமைதியாக தலை குனிந்தபடி நின்றான். அதுவரை அமைதியாக இருந்த நிலா, ஆப் காம்படிஷனா, இப்படிலாம் கூட இருக்கா? இதனால அவங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்க, நல்ல ஆப்க்கு பரிசு தொகையை மட்டும் கொடுத்துட்டு அந்த ஆப்கான உரிமத்தை கம்பெனி வாங்கிக்கும். அப்புறம் அந்த ஆப்பை வச்சு கோடி கோடியா லாபம் பார்ப்பானுங்க. இந்த உலகத்துல இலவசம் கூட இலவசம் இல்லை என்று முடித்தான் சதீஷ். தத்துவம்லாம் பேசுற பலே என்று நிலா கையை உயர்த்த, ஏய், இதென்ன புதுசா இருக்கு, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, எப்போ வாங்கின, ரொம்ப அழகா இருக்கே என்று அவள் கைகளில் அணிந்திருந்த அந்த சிங்கமுக காப்பை காட்டி கேட்டான் சதீஷ். இதுவா? அன்னைக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்தப்பவே போட்டிருந்தேனே, நீ கவனிக்கல போல. இது அப்பாவோட பிறந்த நாளுக்கு யாரோ அன்பளிப்பா கொடுத்துதான். அவர் இதை போட்டதே இல்லை. ஒரு நாள் லாக்கர்ல உள்ள நகையெல்லாம் வெளில எடுத்து செக் பண்ணோம். அப்பதான் நானே இந்த காப்பை பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு, எடுத்துக்கிட்டேன் என்றவள் அந்த காப்பை கழற்றி சதீஷிடம் கொடுக்க, அதை வாங்கிய சதீஷ், ரொம்ப வெயிட்டா இருக்கு, 6 பவுனாவது இருக்கும் போல, டிசைன்லாம் இப்போ உள்ள மாதிரி இல்லையே நிலா என்று சொல்ல, ஆமா, இது ஓல்டு டிசைன் தான், கிட்டத்தட்ட வாங்கி 25 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் அவள். ஓ, அப்படியா? கொஞ்சம் கூட கருக்கல பாரு, இந்த சிங்கத்தோட கண்ணில் இருக்கிறது வைரமா நிலா என்று சதீஷ் கேட்க, ஆமாம் என்பது போல அவள் தலையை அசைத்தாள். ஹே நிலா, நாளைக்கு எங்க கம்பெனில வேஷ்டி வாரம், இதை கொடுத்தா நான் நாட்டாம ஸ்டைல்ல ஒரு கலக்கு கலக்கிடுவேன் என்று சதீஷ் சொல்ல,
சிரித்தவாறே, ஓகேடா, போட்டுக்கோ. ஆனா பத்திரம், உனக்கே நல்லா தெரியும் அப்பா விஷயத்துல நான் எவ்வளோ சென்டிமெண்ட்னு என்று எச்சரிப்பது போல அவள் சொல்ல, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லியவாறே அந்த காப்பை தன் கைகளில் அணிந்து அழகு பார்த்தான் சதீஷ். இத்தனை வருடங்கள் கழித்து எதற்காக விதி மீண்டும் தன் வேலையை நிலாவிடம் காட்டுகிறது என்ற உண்மையை காலம் மட்டுமே அறியும்.